கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வற்றாத நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 267வது வேத வினாவிடைக்கான பதில்களை நான் சொல்லிவிட்டு 268வது வேத வினாடிக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? கேட்கப்பட்ட கேள்வி பொது இட வாசகங்கள். அந்த பொது இட வாசகங்கள் எழுதப்பட்டுள்ள காரியங்களை வேதாகமத்தில் எதோடு ஒப்பிடலாம் அப்படிங்கிற கேள்வி. சரிங்களா? எல்லாருக்கும் பெரும்பாலும் மதிப்பெண்கள் வழங்கிடுவேன். சரிங்களா? ஆனால் வேதத்தோடு ஒத்து சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி விளம்பரம் செய்யாதீர் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு விடையாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள். நமக்கு தர்மம் பண்ணும்பொழுது, தான தர்மம் பண்ணும்பொழுது அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் சொன்னதை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 6:1-2 நம்ம படிக்கலாம். இன்னும் வேறு ஆன்சர் இருக்குது, அதுக்கும் மதிப்பெண் உண்டு. சரிங்களா? ரெண்டாவது கேள்வி அனுமதி இலவசம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கே பார்க்கலாம்? நிறைய சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் வரலாம். ஆனால் நம்ம ஏசாயா புத்தகத்தில் நம்ம படிக்கலாம். ஏசாயா 55:1வது வாக்கியம். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீரில் இன்றைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதை பார்க்குறோம். ஓகே, மூன்றாவது கேள்வி வேலைக்கு ஆள் தேவை என்ற கேள்வி. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? வேலைக்கு ஆள் தேவை. அடியனுக்கு ஞாபகம் வந்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். சரிங்களா? இது மூன்றாவது கேள்விக்கான விடை. வேற எதுவும் விடை நீங்கள் சொல்லியிருந்தாலும் அதுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். ஓகே, 2 மதிப்பெண் பெறுவவங்க யாருன்னா, பெரும்பாலும் ஒரு கேள்விக்கு அதிகமான பேர் யார் சொல்லியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு, அந்த லிஸ்ட்டில் வர்றவங்களுக்கு 2 மதிப்பெண் வரும் ஒரு கேள்வி. ஓகே, 4வது கேள்வி வீடு வாடகைக்கு அப்படி சொல்லும் பொழுது அப்படி என்னதை யோசிக்கலாம்? நம்ம நேரடியாக நம்ம அதுக்கான ஆன்சர் கிடைக்காவிட்டாலும் கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் போய் பார்க்கலாம். என்ன எனக்கு தோன்றின காரியம் என்னென்னா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எலிசா போகும்பொழுது சூனேமியாள் அப்படிங்கிறவங்க தன் வீட்டை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தன்னுடைய வீட்டை கொடுத்தாங்க. அதே போல் இன்னொரு காரியமும் சொல்லலாம். அங்கே ஆண்டவர் திருவிருந்து சமயத்தின் போது அந்த வீடுக்கு மேல் வீட்டில் போயிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த திருவிருந்தில் பங்கு பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதையும் ஆன்சராக சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா அந்த வீடு ஃப்ரீயாக இருக்குது, அங்கே போய் இந்த எலிசா தங்கினார், திருவிருந்து நடைபெற்றது. ஓகே, அடுத்தது 5வது கேள்வி அவசர அழைப்புக்கு என்று நம்ம கேட்டிருந்தோம். பெரும்பாலும் இது நமக்கு ரொம்ப பிரதேச்சமாக இந்த தெரிந்த வசனங்கள் தான். சரிங்களா? என்ன சொல்லலாம்? நம்ம என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் எட்டாதுமான காரியங்களை அறிவிப்பேன். அது எரேமியா 33:3 படிக்கிறோம். அடுத்தது சங்கீதம் 50:15 நம்ம வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை விடுப்பேன் என்று சொல்கிறார். இது அவசர அழைப்புக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது 6வது கேள்வி நாய்கள் ஜாக்கிரதை. ரொம்ப எளிய வசனம் ஒன்று இருக்கிறது, டைரெக்டாக அந்த வசனம் சொல்லுது, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பிலிப்பியர் 3:2 நாம் பார்க்கலாம். ஓகே, 6வது கேள்விக்கான விடை பிலிப்பியர் 3:2 இருக்குது. 7வது கேள்விக்கான விடை நீங்கள் கேமரா கண்காணிப்பில் உள்ளீர்கள். என்ன சொல்லலாம்? நீதிமொழிகள் 15:3 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தான், எவ்விடத்தை நோக்கி கொண்டிருக்கிறது, நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 15:3 வசனம் இருக்குது. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. சரிங்களா? அடுத்தது 8வது கேள்வி திருடர்கள் ஜாக்கிரதை. அப்படிங்கும் பொழுது திருட்டு சம்பவம் வேதாகமத்தில் நிறைய பார்க்கலாம். அதில் ராகேல் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தகப்பனுடைய சுரூபங்களை திருடினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆதியாகமம் 31:19 நம்ம பார்க்குறோம் திருடர்கள் ஜாக்கிரதை. அடுத்து 9வது கேள்வியை நீங்கள் பார்த்தீங்கன்னா படியில் நின்று பயணம் செய்யாதீர் என்று சொல்லும் பொழுது நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஏதாவது என்னத்தை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எனக்கு தோணுது நோவாவுடைய பேழை. சரிங்களா? நோவாவுடைய பேழை அடைக்கப்பட்டது, அங்கே படியில் நின்று பயணம் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு காரியம். ஆதியாகமம் 7:16 நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? நோவாவுடைய பேழையை ஆண்டவர் அடைத்ததை நம்ம பார்க்குறோம். அங்கே படியில் நின்று பயணம் செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஓகே, அதை சொல்லலாம். இன்னும் வேறு ஏதாவது சொல்லலாம். சரிங்களா? என்னுடைய அறிவு கேட்டினபடி நான் இதை சொல்லியிருக்கேன். 10வது கேள்வி இன்று விடுமுறை என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தில் ஆண்டவர் யாத்திரா 20 படிக்கிறோம் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று நம்ம வாசிக்கிறோம். அதில் நம்ம நமக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது என்று வாசிக்கிறோம். அப்போது விடை என்பது ஓய்வு நாள். 10வது கேள்விக்கான விடை ஓய்வு நாள்.
11 உணவை வீணாக்காதீர் என்று சொல்லும் பொழுது இதுவும் அதோடு சேர்ந்த ஒரு காரியத்தில் இருக்கும். சரிங்களா? 11வது கேள்வி உணவை வீணாக்காதீர். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னா ஆண்டவர் கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யாத்திராகமம் 16ல படிக்கலாம். அந்த மன்னாவை அவங்க தேவையான அளவு என்ன செய்யணும்? சேகரித்து வைக்கணும். அது அதிகமாக வச்சா அது பூச்சி பிடிச்சிடும், கெட்டு போயிடும். ஆனால் அதாவது ஓய்வு நாளின் ஆயத்த நாளில் 2 மடங்கு சேகரித்து கொள்ளணும். வானத்தில் மண்ணா பெய்யும் போது 2 மடங்கு சேகரிக்க வேண்டும். ஏனென்றால் ஓய்வு நாள் அது பெய்யாது. சரிங்களா? அது ஒரு அற்புதம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு சேகரிக்கணும். அதுதான் அதனுடைய காரியம். ஓகே. 12வது கேள்வி காலணிகளை வெளியே கழிச்சு வைத்து விட்டு வரவும். பெரும்பாலும் இது ஆலயத்தில் எழுதி போட்டிருப்பாங்க, சில இடங்கள் எழுதியிருப்பாங்க, ஆஃபீஸ்லாம் எழுதியிருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோசே ஆண்டுடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம், நீ உன் பாதரட்சியை கழிச்சு போடு என்று சொன்ன காரியம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிரதிச்சிதமாக தெரிந்த ஒரு கேள்வி. 13வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்விடம் விற்பனைக்கு அல்ல. இவ்விடம் விற்பனைக்கு அல்ல. எதை பார்க்கலாம்? நாபோத்துக்கு இருந்த அந்த திராட்சை தோட்டம், அதை ஆகாப் எப்படியாவது அபகரிக்க முயற்சி செய்தார். ஆனால் நாபோத் சொல்லிட்டாரு, என்னுடைய பிதாக்களுடைய இந்த இடத்த நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? இவ்விடம் விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிற காரியம் அதுக்கு பொருந்தும். அடுத்து 14வது கேள்வி அபாயம் என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அபாயம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஞாபகத்தில் வந்த காரியம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். ஆண்டவர் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்க அந்த விருட்சத்தை பற்றி எச்சரிப்பு கொடுக்குறாரு. நீங்கள் அதை போகக்கூடாது, தொடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்குற அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அபாயம். ஓகே. 15வது கேள்வி குடியை கெடுக்கும் அப்படின்னா, குடி கெடுத்துருக்குதா அப்படின்னு சொன்னால் கெடுத்துருக்குது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் லோத்துடைய சம்பவத்தில் பார்க்குறோம். அந்த அழிவுக்கு பின்னதாக, சோதோம் போகிற அழிவுக்கு பின்னதாக அந்த அவர்கள் இருந்த இடத்துல லோத்துவுக்கு மதுபானத்தை கொடுக்குறாங்க பிள்ளைங்க. அவங்களோடு சேர்ந்து சந்ததி உருவாகுதுங்கிறத பார்க்குறோம். ஆதியாகமம் 19:33 பார்க்குறோம். குடியை கெடுக்கும். அதனால் பார்த்தீங்களா, துன்மார்க்கமான சந்ததி தோன்றினது. அடுத்து பார்த்தீங்கன்னா 16வது கேள்வி தண்ணீரை வீணாக்காதீர் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? ஏன் தண்ணீரை வீணாக்கக்கூடாது? சில நேரத்தில் நம்ம இஷ்டத்துக்கு தண்ணியை திறந்து விடுவோம் அல்லது அதை கண்டுட மாட்டோம். என்ன அப்படின்னு சொன்னால், சிம்சோன் ஒரு முறை தாகத்தால் மடிந்து போகிறார். நியாயாதிபதிகள் 15:18 நான் தாகத்தால் சாகிறேன் என்று சொல்கிறார். என்ன அப்போது தண்ணீரை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியம். அடுத்து 17வது கேள்வி எச்சில் துப்பாதீர் என்று நம்ம சொல்லும் பொழுது மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் போர்ச்சேவகர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்க? காரி துப்புனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டார். அது ஒரு பக்கம். அடுத்த 18வது கேள்வி வளாகத்தை சுத்தமாக வைக்கவும் அப்படிங்கிற பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தில் ஆண்டவர் சுத்தம் செய்த அனுபவம் அப்படி தானே? புறா விற்கிறவங்க, காசுக்காரர்கள் அவங்களெல்லாம் அடித்து துரத்துறாரு. என்னுடைய வீட்டை கள்ளர் போய் காக்காதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போது அந்த காரியத்தை நம்ம சொல்லலாம், வளாகத்தை சுத்தமாக வைக்கவும். அடுத்து அமைதி காக்கவும் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் இருக்குது. இதில் செப்பனியா 1:7 நம்ம பார்க்கலாம். ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்பாக எப்படி நம்ம மௌனமாக இருக்கணும், ஆண்டோடைய சமூகத்தில் எப்படி மௌனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த வசனம் சொல்லுது. ஓகே. 20வது கேள்வி தலைக்கவசம், உயிர்கவசம். என்ன, நம்ம வண்டியில் போகும்பொழுது தலைக்கவசம் போடுவது அவசியம். அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். என்ன, ரட்சண்யம் என்னும் தலை சீரா என்று நம்ம படிக்கலாம். அதை நம்ம என்ன செய்யலாம்? ஒப்பிடலாம். சரிங்களா? கண்டிப்பாக நம்ம ரட்சிக்கப்பட்ட வாழ்வு அவசியம் இல்லையா? அடுத்தது 21வது கேள்வி மணமகள் தேவை அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 21:9 நம்ம படிக்கலாம். அதாவது மணவாளன் மணவாட்டி அப்படிங்கிற காரியத்தை அங்கே மையப்படுத்தப்படுத்து பார்க்கலாம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது, பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இன்னும் நான் உங்களுக்குரிய கேள்விகளை நான் மதிப்பெண் போடலை, ஆனால் பார்க்கலாம். ஓகே. 22வது கேள்வியில் இவ்விடம் வேலை நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்? சில நேரத்தில் பாலம் வேலை நடக்கும், ஏதாவது கட்டி நடக்கும், இவ்விடம் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், எனக்கு தோணுன காரியம் பாபேல் கோபுரம் வேலை நடந்துட்டு இருக்குது. என்ன, அவங்க கட்டுறதை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, அவர் இறங்கி பார்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 22வது கேள்விக்கான பதில் பாபேல் கோபுரம் என்று சொல்லலாம். ஆதியாகமம் 11:5 சொல்லப்படுறது. இப்போ நான் சொன்னது மட்டும்தான் சரி அப்படிங்கிறது அல்ல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பதில்கள் இருக்குது. நீங்கள் பதிலை அனுப்பியிருக்கீங்க. அதனால் அதெல்லாம் நான் சோதித்து உங்களுக்கு நாளை தினத்தில் மதிப்பெண்களை நான் சொல்லுவேன். கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி. இப்போது அடுத்த வேத வினாவிடைக்கான கேள்விகள் உங்களுக்கு திரையில் வரும். அதையும் பார்த்து நீங்கள் பதிலளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை 6 மணிக்கு அடுத்த
வந்து வீடியோ வரும். அதுக்கு முன்னதாக நீங்கள் பதிலளிச்சிடணும். 6 மணிக்கு மேலே நீங்கள் பதிலளிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 6 மணிக்கு முன்னாடி, சரிங்களா? நாளை அந்த வீடியோ 6 மணிக்கு வெளியாகும். அதுக்கு முன்னதாகவே நீங்கள் 5:59 அதுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிடணும், விடைகளை அனுப்பிட வேண்டும். உங்களுக்காக இந்த மாதத்தில் முடியும் பொழுது ஒரு சிறிய பரிசு கொடுக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் சித்தமானபடி இது நடக்கும். நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். இன்னும் வேதத்தை அதிகமாக படித்து நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டு என்னுடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வார். அடுத்த 268வது கேள்விக்குள்ளே நம்ம போகிறோம். 268வது வேத வினாவிடை பகுதிக்கான தலைப்பு என்ன பாடல், என்ன பாடல். அதாவது எப்படி அப்படி சொன்னால், இந்த கேள்வி எப்படி அப்படி சொன்னால், உங்களுக்கு 3 வார்த்தைகள் கொடுக்கப்படும். சரிங்களா? 3 வார்த்தைகள் கொடுக்கப்படும். முதல் வார்த்தை ஒரு பாடலினுடைய பல்லவியில் இருக்கும். அதாவது முதலாவது பாடல் ஆரம்பிப்போம்ல, அந்த பல்லவியில் முதல் அந்த வார்த்தை அதுக்குள்ளே பொருந்தும். அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும். சரிங்களா? அதில் முதல் லைன்லையோ 2வது லைன்லையோ 3வது லைன்லையோ எதுனாலும் இருக்கலாம். பல்லவியில் அந்த வார்த்தை கண்டிப்பாக வரணும். அணுப்பல்லவியிலிருந்து எந்த வார்த்தை எடுக்க போகிறதில்ல. அடுத்த வார்த்தை, சரிங்களா, 2வது வார்த்தை, மொத்தம் 3 வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். 2வது வார்த்தை அந்த பாடலின் சரணத்திலிருந்து வரும். சரிங்களா? அந்த பாடல் சரணம். அடுத்த வார்த்தையும் அந்த பாடலின் இன்னொரு சரணத்திலிருந்து வரும். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடல். இப்போ நான் பாட்டு பாடுறேன். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இதுதான் பல்லவி. இந்த பல்லவிக்குள்ளேருந்து ஒரு வார்த்தையை நான் எடுத்து போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட். சரிங்களா? சேனை தலைவராம் இயேசுவின், இப்போ இயேசுவின் போட்டிருப்பேன். சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அப்படின்னா இயேசுவின் மட்டும் போட்டிருப்பேன். சரிங்களா? இது பல்லவியிலிருந்து முதல் வார்த்தை. 2வது எப்படின்னு சொன்னால், இப்போ நான் அடுத்த கவியை பாடுறேனே, சரிங்களா? எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம். இது ஒரு சரணம். அந்த சரணத்திலிருந்து ஒரு வார்த்தை. இப்போ எடுத்தீங்கன்னா, எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் சொன்னீங்க பார்த்தீங்களா? எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் கோத்திரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். கோத்திரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். சரிங்களா? முதல் வார்த்தை பல்லவியிலிருந்து, 2வது வார்த்தை சரணத்திலிருந்து, அடுத்து இன்னொரு கவியினுடைய சரணத்திலிருந்து. சரி சரி, கவியை நான் பாடுறேனே. வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பீடித்து, அப்படின்னா ஓலை அப்படின்னு போட்டிருப்பேன். சரிங்களா? இப்போ இந்த 3 வார்த்தையை நீங்கள் மையமாக வைத்து இயேசுவில், இயேசுவின் அப்படிங்கிறத வச்சு அது பல்லவிக்குள்ளே இருக்கும் அந்த வார்த்தை. இந்த கோத்திரம் அப்படிங்கிறது சரணத்துக்குள்ளே இருக்குது. ஓலைங்கிறது அடுத்த சரணத்துக்குள்ளே இருக்குது. இப்படி நீங்கள் யோசித்து கண்டுபிடிக்கணும். அந்த பாடலுக்கான க்ளூவை நான் கொடுப்பேன். இப்போ இந்த பாடலை நான் சொல்லும் பொழுது பரலோகம் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? பரலோகத்தை சார்ந்த பாடல், பரலோகத்தினுடைய சூழலை ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ள பாடல் அப்படின்னு சொல்லுவேன். அல்லது பழைய பாடலாக இருந்தால் ஒன்றும் இல்லை, புதிய பாடலாக இருந்தால் யார் அதை பாடினா அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அதனால் நீங்கள் கண்டுபிடிக்கணும். வரிசையாக உங்களுக்கு கேள்விக்கு வரும், காத்திருங்கள். 268வது வேத வினாடி பகுதியின் முதலாவது கேள்வி. சரிங்களா? முதலாவது கேள்வி பல்லவி, அதில் ஒரு வார்த்தை, ஒரு சரணத்தில் ஒரு வார்த்தை, அடுத்தது இன்னொரு சரணத்தில் ஒரு வார்த்தை. இப்படி 3 வார்த்தைகளை வரிசையாக கொடுத்துருப்பேன். அதை வைத்து நீங்கள் ஒரு பாடல் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ முதல் கேள்வியை பார்த்தீங்கன்னா, பல்லவி அதில் கரங்களை, கரங்களை அப்படிங்கிற வார்த்தை வரும். முதல் சரணத்தில் சமாதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அடுத்து இன்னொரு சரணத்தில் துணையிருங்கிற வார்த்தை. பல்லவியில் கரங்களை அப்படிங்கிற வார்த்தை, ஒரு சரணத்தில் சமாதானம் அப்படிங்கிற வார்த்தை, இன்னொரு சரணத்தில் துணைங்கிற வார்த்தை வரும். இதை வைத்து நீங்கள் ஒரு பாடலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவரை எவ்வளவு நம்பணும் அப்படிங்கிறத மையப்படுத்துகிற ஒரு பாடல். பழைய பாடல், நம்ம எல்லாரும் பாடுகிற பாடல் தான். ஆண்டவரை நம்பணும் அப்படிங்கிறத மையப்படுத்துகிற ஒரு பாடல். ஓகே. அடுத்தது 2வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்லவியில் அற்புதங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. பல்லவியில் அற்புதங்கள். அடுத்தது சரணத்தில் முதலாவது ரத்தம் அப்படிங்கிற வார்த்தை. ஒரு சரணத்தில் ரத்தம் அப்படிங்கிற வார்த்தை வர வேண்டும். அடுத்தது இன்னொரு சரணத்தில் செவிடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர வேண்டும். சரிங்களா? பல்லவியில் அற்புதங்கள், சரணத்தில் ரத்தம், அடுத்தது இன்னொரு சரணத்தில் செவிடர்.
இது ஒரு அற்புதத்தை மையப்படுத்தி பாடப்படுகிற பாடல் அப்படின்னு சொல்லி யோசித்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அற்புதத்தை மையப்படுத்துகிற ஒரு பாடல். அடுத்து மூன்றாவது கேள்வி பல்லவியில் ராஜா, அடுத்தது சரணத்தில் வந்து பாதை, அடுத்து இன்னொரு சரணத்தில் மரம். சரிங்களா? பல்லவியில் ராஜா, அடுத்து வந்து சரணத்தில் பாதை, அடுத்து இன்னொரு சரணத்தில் மரம். இது எப்படிப்பட்ட பாடல் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை மையமாக வைத்து வரும் பாடல். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிநடத்தல் அப்படின்னு வச்சுங்களேன், அதை வைத்து மையமாக வருகிற ஒரு பாடல். சரி, ஓகே. அடுத்து வந்து நான்காவது கேள்வி. இதில் வந்து பல்லவியில் வந்து ஊழியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். பல்லவியில் ஊழியம் அப்படிங்கிற வார்த்தை, அடுத்தது ஒரு சரணத்தில் பயிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அடுத்தது இன்னொரு சரணத்தில் ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை வரும். இது லேட்டஸ்ட்டாக வந்த பாடல். இதை பாடினவர் வந்து ஆஸ்பன் சாம் அப்படிங்கிற ஒரு சகோதரர் பாடியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறாங்க. ஊழியம் அப்படிங்கிற காரியம் பல்லவியில் வரும். அடுத்தது சரணத்தில் பயிர் அப்படிங்கிற வார்த்தை, இன்னொரு சரணத்தில் ஜீவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் தான் இது நான்காவது கேள்வி. இது ஒரு ஊழியத்தை மையப்படுத்தி வருகிற ஒரு பாடல். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கேள்வி. இந்த கேள்விக்கு பல்லவியில் வந்து பகல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. பகல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பல்லவியில். அடுத்தது சரணத்தில் வெட்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு சரணத்தில் வெட்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அடுத்தது இன்னொரு சரணத்தில் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது பாடினவர் யாருன்னா ஜோசப் ஆல்ட்ரின். இது அதிக பேராக பார்த்துருக்குறாங்க இந்த வீடியோவை. இந்த பாட்டை நிறைய பேர் பார்த்துருக்காங்க யூடியூப்பில். ஜோசப் ஆல்ட்ரின் அவங்க பாடின பாடல். பல்லவியில் பகலுங்கிற வார்த்தை வரும், ஒரு சரணத்தில் வெட்கம் அப்படிங்கிற வார்த்தை, அடுத்த சரணத்தில் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஓகே. அடுத்த ஆறாவது கேள்வி. இது எஸ்ஜே பெர்க்மான்ஸ் அவர்கள் எழுதின ஒரு பாட்டு. அதில் பல்லவியில் வந்து மகிழ்ச்சி அப்படின்னு வரும். மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அடுத்தது சரணத்தில் ஒரு சரணத்தில் மாடுகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அடுத்து இன்னொரு சரணத்தில் நண்பன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். சரிங்களா? மகிழ்ச்சிங்கிற வார்த்தை பல்லவியில் வருது, மாடுகள்ங்கிற வார்த்தை ஒரு சரணத்தில் வருது, நண்பன்கிற வார்த்தை இன்னொரு சரணத்தில் வருது. சரிங்களா? இது சந்தோஷத்தை பற்றி ஒரு பாட்டு. எந்த நிலையிலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்துகிற ஒரு பாட்டு. அடுத்தது ஏழாவது கேள்வி. இது வந்து ஒரு கண்ணு தெரியாதவர் பாடின ஒரு பாட்டு. சரிங்களா? கண்ணு தெரியாதவர் பாடின பாட்டு. அதை வந்து பல்லவியில் கரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். கரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பல்லவியில் வரும். அடுத்தது ஒரு சரணத்தில் இருளில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இன்னொரு சரணத்தில் பாரத்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். சரிங்களா? பல்லவியில் கரம்ங்கிற வார்த்தை, ஒரு சரணத்தில் இருளில் அப்படிங்கிற வார்த்தை, இன்னொரு சரணத்தில் பாரத்தை அப்படிங்கிற வார்த்தை. இதை வந்து ஜான் கிஸ் தியோடர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? அடுத்தது எட்டாவது கேள்வி. இதில் வந்து பல்லவியில் வந்து இயேசுவே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். பல்லவியில் இயேசுவே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்தது நீங்கள் சரணத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவையை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்தது இன்னொரு சரணத்தில் தனிமையின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு. சரிங்களா? ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு, யூடியூப்பில் ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு. எதை நீ கண்டுபிடிக்கணும். இயேசுவே அப்படிங்கிற வார்த்தை பல்லவியில் வருது, சிலுவையை அப்படிங்கிற வார்த்தை ஒரு சரணத்தில் வருது, தனிமையில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னொரு சரணத்தில் வருது. சரிங்களா? இந்த உலகத்தில் ஆண்டவர் தான் நமக்கு துணை அப்படிங்கிறத இந்த பாடல் மையப்படுத்துகிறது. சரி, ஓகே. அடுத்தது 9வது கேள்வி. இந்த பாடலை எழுதியவர் வந்து தாமஸ் அப்படிங்கிறவர். சரிங்களா? தாமஸ் அப்படிங்கிறவர் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. அதில்
பல்லவியில் உத்தமன் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. பல்லவியில் உத்தமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அடுத்து சரணத்தில் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அடுத்த சரணத்தில் யோசேப்பை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. சரிங்களா? பல்லவியில் உத்தமன்கிற வார்த்தை, அடுத்தது சரணத்தில் ஒப்பந்தம் அப்படிங்கிற வார்த்தை, இன்னொரு சரணத்தில் யோசேப்பை அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, 10வது கேள்வி. இது பாஸ்டர் ஜான் கிஸ் என்கிறவர் எழுதின ஒரு பாட்டு. சரி, இது பல்லவியில் வந்து கிருபைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. பல்லவியில் கிருபைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அடுத்தது சரணத்தில் சோர்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்த சரணத்தில் இன்னல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. சரிங்களா? கிருபைகள்ங்கிற வார்த்தை பல்லவியில், சோர்வுங்கிற வார்த்தை ஒரு சரணத்தில், இன்னொரு சரணத்தில் இன்னல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது லேட்டஸ்ட்டாக அதிகமாக நிறைய பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோவை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்த ஒரு பாட்டு. ஓகே, இது 10வது கேள்வி. அடுத்தது 11வது கேள்வி. இது ஆண்டவருடைய வருகையை மையப்படுத்துகிற ஒரு பாட்டு. சரிங்களா? இது பழைய பாடல், நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. பல்லவியில் சத்தம் அப்படிங்கிற வார்த்தை வரும். பல்லவியில் சத்தம் அப்படிங்கிற வார்த்தை வரும். சரணத்தில் ஒரு சரணத்தில் தேவனை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அடுத்து இன்னொரு சரணத்தில் விண்ணிலே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். சரிங்களா? பல்லவியில் சத்தம் அப்படிங்கிற வார்த்தை வருது. இன்னொரு சரணத்தில் தேவனை அப்படிங்கிற வார்த்தை, இன்னொரு சரணத்தில் விண்ணிலே அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, கடைசி மற்றும் 12வது கேள்வி. பல்லவியில் தஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. பல்லவியில் தஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்தது சரணத்தில் குரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்தது இன்னொரு சரணத்தில் குஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரிங்களா? பல்லவியில் தஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. சரணத்தில் குரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அடுத்த சரணத்தில் குஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இது வந்து யார் எழுதின பாட்டுனா சீர்காழி இயேசு பிரகாசம் அவர் பாடின ஒரு பாடல். சீர்காழி இயேசு பிரகாசம் அவர்கள் பாடின ஒரு பாட்டு. பல்லவியில் தஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சரணத்தில் குரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அடுத்த சரணத்தில் குஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஒரு பிரபலமான பாடல், நிறைய பேர் இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்படி 12 கேள்விகளுக்கும் நீங்கள் விடையை கண்டுபிடிக்கும். சரிங்களா? உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். அப்படின்னா என்ன, சில க்ளூவில் அது என்ன பாடல், எப்படிப்பட்ட பாடல்ங்கிறது கொடுத்துருக்கேன். சில பாடலில் அதை யார் பாடினா அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சில பாடல்களில் அதனுடைய அர்த்தத்தை கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் நீ யோசித்து நிதானித்து நாளை சாயங்காலம் 6 மணிக்குள்ளே நீங்கள் எனக்கு விடையை அனுப்பிவிட வேண்டும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், கஷ்டமாக இருக்கலாம். இந்த வார்த்தைகளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு யோசிக்கவே தோணாமல் இருக்கலாம். ஆனால் நான் கொடுத்த க்ளூவை வச்சு நீங்கள் ஜஸ்ட் கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணி நீங்கள் பதிலை கண்டுபிடிக்கணும். பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் பாட்டை கேட்டிருக்கீங்க, பாடலை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, ஆண்டவருடைய பாடல்களை நீங்கள் எவ்வளோ தூரம் ரசிக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு சோதனை பண்ணும்படியான ஒரு கேள்வி. சரிங்களா? அதனால் நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். சரிங்களா? அடுத்த கேள்வி வேறு வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? அதனால் எல்லா கேள்வியும் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி இருக்காது. ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொரு நாள் கேள்விகளும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. திரையில் உங்களுக்கு கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் பார்த்து மறுபடியும் போய் பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், விடையளிக்கலாம். நன்றி.